டு ட்ரிபிள்எஸ் சமையல். இன்றைக்கி அத்திக்காய் வச்சு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அத்திக்காய் இந்த சைஸ் அளவு நல்லா கல்லில் நசுக்கி இங்கே பாருங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடணும். கடுகு வெடிஞ்ச உடனே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு மூணுத்தையும் வதக்கிடணும். வதக்கிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இதில் ஒரு டம்ளர் அளவு கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இந்த அத்திக்காய் எல்லாத்தையும் ஒன்றா இந்த பருப்பில் போட்டு 3 விசில் வச்சு எடுக்கணும். இந்த பாருங்கள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், சீட்டிகை பெருங்காயம், ஏன்னா கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு உப்பு. இப்போது அத்திக்காவை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்ல, அதை அலசி இதில் போட்டுடணும். போட்டுட்டு இந்த வதகண்டியும் எடுத்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு 3 விசில் வச்சு எடுக்கணும். 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். அத்திக்காய் கூட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்கன்னு வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச். இன்னொரு டிஷ்ஷோடு பார்க்கலாம். பாய்.